ஹாய், இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். பாருங்கள், வெயிலில் நல்லா காய வச்சுருக்கோம் நம்ம மிளகா தனியாவை. 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியாங்க. இது நான் குண்டு மிளகா வாங்கியிருக்கிறேங்க. இப்போ இது நல்லா வெயிலில் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். மிளகா தனியாக நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள் மிளகா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மஞ்சள் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மிளகு 50 போடுறோம். சீரகம் 50, சோம்பு ஒரு 50, கடுகு நம்ம 100 போட்டுப்போம். வெந்தயம் ஒரு 10 கிராம் போட்டுப்போம். துவரம்பருப்பு ஒரு 100, கடலப்பருப்பு ஒரு 100. ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் எடுத்துருக்கேன், எல்ஜி பெருங்காயம். இதில் நான் வந்து பாதி தான் போட்டுக்க போகிறேங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சு கொட்டி மிஷினில் எடுத்து போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. கருவேப்பிலையும் சூட்டோடு அப்படியே போட்டு வச்சுருக்கேன் கடாயில். இப்போ இது நல்லா ஆறின உடனே நம்ம போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோங்க மிளகா தனியாவை. பாருங்கள், நான் மிஷினில் போய் மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்துட்டேன். நான் போட்ட அளவுக்கே மெஷர்மெண்ட் அளவு நீங்களும் பருப்பெல்லாம் போட்டு மிளகா தனியாக அரைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.